திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் பேசுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்கிறோம் என்று. ஆக 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தகுந்த அந்தஸ்தை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி.